ஸ்ரீ வழியாக நடத்தி வருகின்ற அருமையாக கள்ளிக்குடியை சேர்ந்த மல்லிகா தேவி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்தி விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் சார்பிலும் எங்கள் இசைக்கும் சார்பில் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ. அருவும் உருவமாகி அனதையாய் பிளவாய் ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி பிளவதோர் மேனியாக கருணைக்குறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்தாம் குதிக்கலன் விளக்கம் இந்த காணாம போன குழந்தை சொன்னாங்க, அவங்க கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. யார் எது நினைச்சுக்கிறாங்க? ஆமாம், யாரும் தேட வேணாம். ஹலோ, கொஞ்சம் சார்பு சார். ஈஸ்வரை நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நைந்திணைந்து முனமுறை என் பழைய தொடங்குகின்றேன். கந்தாண்டமா கதிர்வேலா குல தெய்வமான எம்பெருமான முருகனை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்கு தருகின்ற விக்கிரமில்லாமல் முருகக்கடவுள் வெற்றியை தேடி தருவார். அதின காலத்தினால முருகனை கந்தனை கடமடை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலை எடுத்து கொடுத்தவன் விலைகளை அகற்றி விடும் நாள் முருகப்பெருமானை தொழில் செயலை தொடங்குவோம். வள்ளிக்கு குலதெய்வமான எம்பெருமான் முருகனை தொழுது செயலை தொடங்கினோம்னா விக்கிரமில்லாமல் வெற்றி என்பது நிச்சயம் அப்படின்றது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வ வழிபாடு என்பது கோடி புண்ணியத்தை தரக்கூடியது. அப்படின்னாலே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டுதல் பண்ணி எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் விக்கிரமில்லாமல் வெற்றி என்பது நிச்சயம். எத்தனையோ கோவில் குளங்கள் சென்று வந்தாலும் குலதெய்வ வழிபாடு தான் முக்கியத்துவம். அந்த மாதிரி வள்ளிக்கு குலதெய்வமான முருகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். அவனிடம் சொன்னேன் நான் நஞ்சுதலை, அந்த அண்ணலை தந்து விட்டான் ஆறுதலை. இவனிடம் நான் கண்ட இவனிலை என்னிடம் நான் கண்டே மாறுதலை. நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நான் தேடி வந்தேன் அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தார். சரவண பொய்கையில் நீராடி உனை முருகனிடம் கரம் நீட்டி வரம் கேட்டேன். மன்னவள்
அண்ட பகிரண்டம் அனைத்தையும் காத்து ரட்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தனதொழுது பணியிருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாயை மீனாட்சி இருக்கிறவையோடு தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்பதிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருளை பிரதி வெகு தொழில் இருந்து வந்திருந்தாலும் அதற்கு முன்கூட்டி இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் தன்னுடைய உழைப்பின் ஒரு சிறுபகுதியை தெய்வத்துக்காக சிலைப்பிட்டு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு உலகத்தில் மிக மிக சால சேர்ந்திருந்தது. அந்த வழிபாட்டை நாங்களும் கலந்து கொண்டு இந்த தெய்வத்தினுடைய அருளை பிரதி இவ்விடத்திற்கு வந்திருக்காலும் இந்த இடத்திற்கு நான் எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னா என தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு தகப்பனுடைய சொல்வழி கேட்டு காவல் பணி செய்வதற்காக வந்திருக்கேன். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு இருக்காங்க. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் தெய்வமாக பாவித்து செய்யணும். ஏன்னா தானே செஞ்சோம்னா அப்படித்தான் இருக்கு. நான் தானே நாடத்துக்கு போறோம்னு சொல்லி இன்னைக்கு என்னத்தை நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றத்தை போல மனதில் நினைத்து அந்த தொழிலை பண்ணாதான் அந்த தொழில் என்பது மதிச்சு தொழிலை முதல்ல மதிக்கணும் அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல படைப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மனாக இருந்தாலும் காக்கக்கூடிய பெருமாளாக இருந்தாலும் தென்னோடைய சிவனை போற்றி எல்லாற்றவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் அதர்மம் எண்ணெல்லாம் தலை தோங்குகின்றதோ அதர்மத்தை அளிக்கக்கூடிய தெய்வமான சிவனாக இருந்தாலும் அவங்க தொழில் அவங்க முறையா செஞ்சாதான் அவங்களுடையும் பெருமை இருக்கிறது. அந்த மாதிரி என்னுடைய பணியான காவல் பணி சிறக்க செய்யணும் அப்படின்னா நான் எம்பெருமான் சிவனை வணங்கி காவல் பணி 7 எடுத்து கொடுத்தவங்களுடைய புகழையும் பெருமையும் பாடிட்டு அவரை காவல் பணியை தொடங்குவோம். எடுதல்லாளடி தில்லையிலே அதை படவந்தேன் அவள் எல்லையிலே எடுதல்லாளடி தில்லையிலே அதை படவந்தேன் அவள் எல்லையிலே இறைவனும் நாடே இன்னிசை பாட இறைவனும் நாடே இன்னிசை பாட முறை கூறியோர் அரணறி ஆடுகின்றான் தில்லையிலே இப்படி 7 எடுத்து கொடுத்தவனுடைய புகழையும் பெருமையும் பாடிவிட்டாலும் விரல் சீர் விற்பன் சிலம்பன் காணவ குறவர் குற்றவர் எயினர் பிள்ளர் காணக்க நடாரையனும்
8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்துறது போல் முன்னோர்கள் வழிகளை நானும் நடந்து என்னுடைய மாதா பிதா சொல் தவறாது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசானியற்ற வழிகளே ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால் கதையின் பிரகாரம் சோழவள நாட்டில் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றுருபடி என்ற இடத்திலிருந்து வள்ளியாகிய நான் இந்த இடத்திற்கு காவல் பணி செய்யணும் அப்படின்னு வந்திருந்தால் அப்பாட்ட கேட்டேன், அப்பா எதுக்கு என்னை மட்டும் காவலுக்கு அனுப்புறீங்க? 7 பேர் அண்ணன்மார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களை அனுப்ப வேண்டியதானே, என்னவே காவலுக்கு போச்சனா நியாயமா அப்படின்னு கேட்டேன். என்னுடைய வேலை பல வேலை இருக்குது, காவலுக்கே போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லணும்னு அப்பா சொன்னாங்க. யாராரு எந்தெந்த வேலையை அவங்க செய்யணுமோ அவங்க அந்தந்த வேலையை செய்தே ஆக வேண்டும். அந்த மாதிரி 7 பேர் ஆண் பிள்ளை இருந்து எம்பெருமான் முருகனிடம் வேண்டுதல் என்பது வைத்தார். முருகா முருகா சண்முகா கந்தா கடம்பா என்னை கண் திறந்து பாரப்பா, இத்தனை நாளாக வந்து வேண்டுதல் என்பது வைக்கிறேன், ஒரே ஒரு பெண் பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி வெகு நாட்களாக வேண்டுதல் வைத்தார். காட்டில் வேட்டையாடுகின்ற வருகின்ற பொழுது என்னை கண்டெடுத்ததுனால காரண பெயராக வள்ளி என்று வைத்து பெற்றால் தான் பிள்ளையா, பேரு வளர்த்தாலும் பிள்ளைதானே, உன் அருளால் தான் இந்த என் பிள்ளை வந்து எனக்கு கிடைச்சிருக்கா, உனக்காக திணை விதைத்து திணை அறுவடைக்கு வரக்கூடிய நேரத்தில் என் மகள் பருவ வயசு வந்த பின்னாடி காவலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா நேர்ந்துக்கிட்டாரா. அந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த இடத்துல கடன் கட்டுறதுக்காக வந்திருக்கேன். ஆமா, கடனை தீர்ப்பதற்கு. அந்த கடன் இல்லப்பா, அந்த கடன் என்னைக்கு தான் தீரும், தெய்வத்திடம் பட்ட கடை தீர்ப்பதற்காக வந்திருக்கேன். செல்வ கடன் கிடையாது, அதாவது தெய்வத்திடம் பட்ட கடனை, பெற்றவர்கள் பட்ட கடனை பிள்ளைகள் தானே அடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எவ்வளவு வாங்கி வச்சுட்டு கடன் போறாங்களே, நம்மளாம் அடைக்க முடியாதுப்பா. அந்த கடன் கிடையாது, தெய்வத்திடம் பட்ட நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த இடம் காவல் செய்யணும்னு வந்துட்டால் காவல் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமை அவசியம். ஆமா, ரொம்பவே பொறுமையா இருக்கிறோம். பணம் எவ்வளவுதான் பொறுக்கிறது, பொறுத்தது போதும் அப்படின்னு பொங்கி எழுந்தா என்ன ஆகும்? பூமாதேவி பூவி பாரத்தை தாங்க முடியாமல் பொங்கி எழுந்தாளன் என்றால் பூகம்பம் என்பது வந்துவிடும் அல்லவா. அந்த மாதிரி இந்த இடத்துல பொறுமையோடு காவல் பணியை சிறக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்படி எல்லாம் பொறுமையா காத்திருக்கேன் தெரியுமா? வசந்தத்துல வைதேகியா காத்திருக்கப்பா. கொஞ்சம் எக்கோ முடியல என்னால. வசந்தத்தில் இந்த மணவரை வைதேகி காத்திருந்தாளோ, தேவி காத்திருந்தாலோ
பார்க்கணும் அப்படின்னு நான் வந்திருந்தால் நம்ம மட்டும் காவலுக்கு போனா நல்லாவா இருக்கு? அந்த மாதிரி அப்பாட்ட கேட்டு யார் யாருப்பா இன்னைக்கு துணைக்கு காவலுக்கு வர்றாங்க அப்படின்னு. வினைக்கு ஆள்கள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, துணைக்கு தானே ஆள் வர்றாங்க. தோழிகளோட போய் நந்தவனத்து காவல் காத்து எப்படியும் வெற்றிகரமாக வீடு திரும்பணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். எம்பெருமான் முருகனுக்கான ஒரு தொன்றாட்டணும் அப்படின்னு சொல்லி குடுப்பனை வேணும். முருகா அப்படின்னு சொன்னாலே மும்மூர்த்திகளுடைய அனுக்கிரகமும் முப்பெரும் தேவருடைய கடாட்சமும் என்பது நம்மளுக்கு கிடைத்து வரும். அனுதினமும் 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து முருகனையே மனதால நினைத்து கொண்டு அவருக்காகவே தொண்டாட்டணும் அப்படின்றதுனால என் மனசுல நிறைய ஆசைகள் இருக்கிறது. ஆசை இல்லாதவன் மனிதனே கிடையாது. ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை புரிந்து கொண்டு அர்த்தத்தோட வாழ முடியும் அப்படின்ற மாதிரி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்றதுக்காக மனசு என்னைக்கு போதும் அப்படின்னு சொல்லுதோ அதுல சொல்லிருச்சுன்னா நோய் என்பதே இல்லையா. ஆனா மனசு என்னைக்கும் போதும்னே சொல்லவே சொல்லாது. என்னைக்காவது போதும்னு சொல்லியிருக்கா? வேணும் 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 அப்படின்னு தேவைகள் அதிகமாக இருக்கின்றதுனாலதான் தேடுதல் என்பதும் நிறைய இருக்கின்றது. அப்ப தேடுதலும் தேவைகளும் நிறைய இருக்கிறதுனால தான் மனதில் ஆசை அளவுக்கு அதிகமாகிறது. அளவுக்கு அதிகமானதுனால தான் உடம்புல நோயும் என்பது வந்து விடுகிறது. அப்போ பார்த்தீங்களா, எல்லாமே அந்த மாதிரி மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு. குரங்கிலிருந்து வேறு பெற்றவன் மனிதனாக இருந்தாலும் மனசு மட்டும் குரங்கை போல் அலைபாய்ந்து கொண்டு கிளைக்கு கிளை இப்படி தாவுது. மனசு அந்த மாதிரி அலைபாய்ஞ்சிட்டு இருக்கு. அப்படி அலைவிழாய விடாமல் எந்நிலையிலும் தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இந்த இடத்துல இருந்து வெற்றிகரமாக அறுவடை முடிச்சு வீடுக்கு போகணும்னு சொல்லி நான் மனசுல எம்பெருமான் முருகனையே எப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து சொல்லுவாப்பா. எப்படி சொல்லணும்? இப்படிதான் வாழணும்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ்றாங்களே, வாழ்க்கையா? கோடு போட்டு வாழாத வாழ்க்கை ஒரு நாளும் சிறந்த வாழ்க்கையாக அமையவே அமையாது. வளர்க்கிற விதம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் வளர்ற விதம் என்பது ஒன்று வேணும். அப்பா அம்மா தாய்ப்பாலை குடித்து நல்ல விதமாக தான் 4 பிள்ளைகளையும் வளர்க்கணும் அப்படின்னு வளர்க்குறாங்க. ஆனால் 4 பிள்ளைகளும் ஒரே குணத்தில் ஒரே மாதிரி இருக்குதா? இருக்கவே இருக்காது. 4 பிள்ளைகளும் 4 வித குணங்களில் 4 வித்தியாசத்தில் இருக்கும். ஏன் தெரியுமா? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லி ஊழ்வினை காரணத்தை எல்லாரும் பிறவி பிறகளை நீந்தார் இறைவனடி சேராத ஊழ்வினை காரணமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவ புண்ணிய கணக்கில் தான் உலகத்தில் பிறவி என்பது அமைகிறதா. அப்போ நம்ம அம்மா எவ்வளவு பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதை பிரகாரம் தான் உலகத்தில் புனிதமான ஒரு பிறவின்னா மனித பிறவிதானா. அந்த மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாவது வாழ்கின்ற வாழ்க்கையை அர்த்தத்தோடு வாழணும். அர்த்தமில்லாத வாழ்க்கை ஒரு நாளும் வாழவே கூடாது. இப்போ 10ஓட 11 இருந்தால் நம்மளை சொல்லவே மாட்டாங்க. இப்போ எண்ணிலையும் தள்ளிலையும் மாறாமல் 10ஓட நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்னார போல இருந்தால் நல்லா இருக்கும். அவங்கள போய் இவன்னா நல்லா இருக்குமா? சாஞ்சா செம்பரியாட்டு கூட்டம் மாதிரி சாயாம நம்மளுக்குன்னு ஒரு பேர் எடுக்க வேண்டும். பேர் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, பேரை காப்பாத்துறதுல தான் பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை வராம பாத்துக்கிறேன்ல எப்படி எல்லாம் வளர்த்திருக்காருன்னு எடுத்து சொல்லவா? 5 ரூபாய்ங்க தம்பி. அந்த பூரத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராசன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள்.
சங்குவண்ண கழுத்துக்கு அந்தி மாலை, அவள் சங்கமண்ண கழுத்துக்கு தங்க மாலை. அந்த புறத்தில் ஒரு மகாராணி, நன்றி நன்றி நன்றிண்ணே. கைதட்டி அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல வந்து சிறக்க பண்ணுவாங்க. மண் பாத்திரத்துல சமைத்து நம்ம எல்லாம் சாப்பிட்டோம். 100 வயசை தாண்டி அப்போ உள்ளவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. 100 வயசை நீ தாண்ட முடியுமா? அது முடியாது. இன்னைக்கு முடியாது. 40 வயசை தாண்டிட்டா உடம்புல வியாதி அதிகமா இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல முறையாக எப்படியெல்லாம் அப்போ உள்ள காலங்களில் எத்தனை குழந்தைகளை தாய்மார்கள் பெற்றெடுத்தாலும் வீட்டில் சுகப்பிரசவமாக பெற்றெடுத்தார்கள். ஒரே ஒரு மருத்துவச்சி தான் இருப்பாங்க அந்த ஊருக்கு. வயிற்று வலி வந்துருச்சுன்னா அந்த அம்மாவை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அத்தனை குழந்தைகளுக்கும் சுகப்பிரசவமாக மருத்துவம் பார்த்தார்கள். வீட்டில் ஆரோக்கியமாக வந்து திகட்டாத பாலை கொடுத்து பிறர் குழந்தைக்கு தாயாகப்பட்டவள் தாய்ப்பாலை கொடுப்பா. அவ்வளவு தாய்ப்பால் வந்து ஊருமா உடம்புல. இப்போல்லாம் அந்த ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாலும் தாய்ப்பாலே கொடுக்கறது இல்லை, தாய்ப்பால் இல்லை. அப்போ சாப்பிட்ற சாப்பாடுறதுல இருந்தால் எல்லா பிரச்சனையும் உணவே மருந்து அப்படின்னு இருக்காங்க. நம்ம சத்தான உணவு சாப்பிட்டா தானே உடம்புல சத்து கிடைக்கும். சக்கையான உணவை சாப்பிட்டா எப்படி உடம்புல சத்து கிடைக்கும்? சத்து இருக்காது, ஒன்றும் இருக்காது. நோய் தான் விலை கொடுத்து வாங்கணும். அப்படியெல்லாம் நோயை வந்து விலை கொடுத்து வாங்காமல் ஆரோக்கியமாக அன்றைக்கு இயற்கையான முறையில் எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணாங்க அப்படின்னு எடுத்து சொல்லவா? என்னப்பா நீங்க பாட்டுக்கல நான் கத்த முடியுதா? பாடுனா தான் தெரியும். கல்யாண வளையோசை கொண்டு காட்டேணி முன்னாடி சேளு பின்னாடி நான் பாரு ஏழு கையாளன் காதோடு சொல்லு மாமன் மாமன். ஆமாப்பா தம்பி ரமேஷ் அப்படிதான் இருக்கு. கல்யாண வளையோசை
செண்டு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து தோழிகளோடு நந்தவனத்துக்கு காவலுக்கு இதோ சென்று வருகிறேன். ஹலோ சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா இந்த பிஞ்சு மனம் வெம்புதடியாத்தா அன்பாலதா அள்ளியனச்சே ஒன்னாரெண்டா சொல்லி முடிக்க பட்டியலை சொல்லட்டுமா பட்டகடன் தீந்திடுமா தாய் மனசு தங்கம் நாம் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மோ இது மாறாத பந்தம் அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லே நான் யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மளை தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா 300 நாள் சுமந்து மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 நாள் சுமந்து நம்மளை பக்குவமாயின்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நாம உறங்க ஏன கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்திவ நித்தஞ்சுட்டி நம்மளுக்காக தியாக செஞ்ச தாயி நம்மளுக்காக தியாக செஞ்ச தாயி என்னைக்குமே பெத்த தாய்தான் நம்மளுக்கு சாமி என்னைக்குமே பெத்த தாய்தான் நம்மளுக்கு சாமி அம்மா நான் சும்மா இல்லடா அவள் இல்லே நான் யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மளை தாங்கி கொண்ட சாமி சாமி 10 மாசம் நம்மளை சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால எத்தனையும் சும்மா எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா 10 மாசம் நம்மளை சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால எத்தனையும் சும்மா எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா
ஆக்காட்டி விரல பிடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன். அண்ணால கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன். ஆக்காட்டி விரல பிடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன். அண்ணால கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன். களை வெட்டி நடக நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன். சீறுகாடு சேர்த்து வச்சு சீலைட்டொன்னு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கேமே பதறி நிற்பேன். அம்மா அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கேமே பதறி நிற்பேன். காய்ச்ச வந்து நாங்க படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன். எம்போல கலெக்டர் 8 ஊருக்கும் சொல்லி வைப்பேன். தாலிய வித்து கூட தாயை எங்களை படிக்க வச்ச உன்னை பட வார்த்தை இல்லை அம்மாவோ. காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா உன்னை பட வார்த்தை இல்லை அம்மாவோ. காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா. 10 மாசம் நம்மள சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ. பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. குடிகாரப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமா நாங்க ஒசரே கொடுமையை தாங்கிக்கிட்ட. குடிகாரப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமா நாங்க ஒசரே கொடுமையை தாங்கிக்கிட்ட. 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்ட ஆயுசும் நாங்க படிக்க அத்தனையும் தாங்கிக்கிட்டு. பட்ட துன்பம் போதும் முன்னா பாதியிலே உசுர விட்டே. அம்மா அம்மா பட்ட துன்பம் போதும் முன்னா பாதியிலே உசுர விட்டே. பட்டு தொட்டி கட்டின உனக்கு பச்சை மட்டை வெட்டு விட்டு ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு. பறி குடும்ப சுமந்த உனக்கு கூட முடைக்க வச்சு புட்டு. பாலூட்டி நம்மள வளர்த்த அம்மாவோ. பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. பாலூட்டி நம்மள வளர்த்த அம்மாவோ. பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. 10 மாசம் நம்மள சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ. அன்புக்கு முன்னால எத்தனையும் சும்மா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. கைதிட்டு எல்லாரும்